Hi friends, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் நண்பா நண்பிகளே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்ன கரி, என்ன பண்ணிட்டு இருக்க? ராபிட்லாம் எப்படி இருக்குன்னு எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கேங்க. ஸோ என்ன ஆச்சுன்னா வெயில் அதிகமாக இருக்குங்க. ஸோ அதனால வந்து ப்ரீட் எல்லாமே வந்து கொஞ்சம் சிரமப்பட்டுட்டு இருக்கு. எல்லாமே இப்போ நம்மளே போயிட்டீங்க அப்படின்னா ஃபேன் இல்லாமல் இருக்க முடியல. அப்படியே ஃபேன் ஓடினாலும் ஹீட் அதிகமாக இருக்கு. இங்கே பாருங்க, நம்ம ஃபார்மில் வந்து டெம்பரேச்சர் வச்சிருக்கேன். அந்த டெம்பரேச்சர் காமிக்கிறேன் பாருங்க. இப்போ என்ன டெம்பரேச்சர்ல இருக்குன்றதை பாருங்க. ஸோ இங்கே பாருங்க, 35 டெம்பரேச்சர். ராபிட்டுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு 32 இருக்கலாம். 32 வரைக்கும் இருந்தாதான் ஓரளவுக்கு கரெக்டா இருக்கும். இத வந்து எதுக்குன்னா அப்பப்ப நாங்க செக் பண்ணி பாத்துக்கிறதுக்கு. ஆமா, எந்த அளவுக்கு ஹீட் இருக்கு அப்படின்றத நம்ம பாத்துக்கலாம். சோ அதுக்காக தான் நம்ம அந்த டெம்பரேச்சர் ஹீட் ஓவரா இருக்கு அப்படின்றப்ப நாங்க வந்து அப்பப்போ ஒரு மணி நேரத்துக்கு ஒன் டைம் வந்து எல்லாமே செக் பண்ணி பாத்துக்கிறது. எங்களால என்ன பண்ண முடியும், ஃபேன் போட்டு விடுவோம், தண்ணி தெளிச்சு விடுறது, இந்த மாதிரிலாம் இருக்கும். ஈரப்பதம் இருக்கிற மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கோ கொஞ்சம். எல்லா பேரும் கேக்குறாங்க, ஒரு குட்டி இருக்குமா எல்லா பேரும் கேக்குறாங்க. சோ எல்லா பேத்துக்கும் நான் சொல்லிக்கிறேன், குட்டி வந்து ஒரு 4 மாசத்துக்கு இருக்காதுங்க. ஏன் அப்படின்னா இந்த ஏப்ரல்ல இருந்தே உங்களுக்கு வெயில் அதிகமாயிரும். ஏப்ரல், மே, ஜூன் இந்த 3 மாசம் வந்து நம்ம பிரீட் போட மாட்டோம். பிரீட் ஜோடி போட்டாலும் குட்டி ஒழுங்கா போடாது. அப்படியே குட்டி போட்டாலும் குட்டி செத்து போயிடும். ஹீட் சோக்லாம் வந்து இறந்து போயிடும். அந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கு. ஸோ அதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு தான், ஏன்னா தாய்மொயல் இந்த மாதிரி இதுங்க வாழ்றதுக்கே வந்து ரொம்ப வந்து கஷ்டமா இருக்கும். அப்படின்றப்ப குட்டிங்கெல்லாம் பாதுகாத்துக்காது, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்கும். இந்த ஒரு 3 மாசம் நம்ம ஓட்டிட்டோம் அப்படின்னா அப்புறம் நல்லா இருக்கும். அதனால நிறைய பேர் ஒரு 3 மந்த் தாங்க. ஜூன் மாசம்லாம் வந்து நம்ம ஜோடி போட ஆரம்பிச்சிடலாம். சோ அதுக்கப்புறம் வந்து ஜூலை மாசத்துல குட்டி கிடைக்கும். ஆனா நிறைய பேர் கால் பண்றவங்க குட்டி இருக்கா குட்டி இருக்கா. குட்டி இங்க மட்டும் இல்லைங்க, ஃபார்மர்ஸா வச்சிருக்கவங்கள்ட்ட போய் கேட்டீங்க அப்படின்னா குட்டி இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா இது வந்து முயல்களுக்கு ஏத்த காலம் கிடையாது. அந்த வந்து ஏப்ரல், மே, ஜூன் இந்த 3 மாசமும். ஜூனுக்கு அப்புறம் நம்ம படிப்படியா நம்ம வந்து இதெல்லாம் வந்து நம்ம ஜோடி போடுவோம். மனுஷங்களுக்கே வந்து சித்திரை மாசத்துல குழந்தை பிறக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த ஹீட்டை வந்து அதிகமா குழந்தைங்களால தாங்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்களே. அதே பேசிக்ல தாங்க முயலுக்கும் அதே மாதிரி தான். இப்ப இந்த முயல்களுக்கு ஏத்த காலம்னு சொல்றோம் இல்லையா, இந்த 3 மாசம் ஏப்ரல், மே, ஜூன். இந்த ஜூனுக்கு அப்புறம் ஜூலைல நம்ம ஜோடி போட ஆரம்பிப்போம். ஜூலைல வந்து இப்ப இந்த 3 மாசம் வந்து பிரீட் பண்ணாம எல்லாம் வேறு சாப்பிட்டுக்கிட்டு மட்டும்தானே உட்காந்துருக்கு. அதனால என்ன ஆகுனா, ஒரு சில முயல் வந்து எடை அதிகமா போட்டிருக்கும். ஸோ அந்த பிரச்சனை எல்லாம் கொஞ்சம் உடம்புலாம் கொஞ்சம் இறக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. டயட்லாம் ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். இதெல்லாம் முடிச்சுட்டு ஜூன், ஜூலைக்கு அப்புறம் தான் நம்ம வந்து ஜூனுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம ஜோடி போடுவோம். ஜூலைல தான் வந்து குட்டி போடும். ஆகஸ்டுக்கு அப்புறம் தான் நம்ம சேலுக்கு வரும். கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துல 12 மாசம் இருக்கு அப்படின்னா அதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 மாசம் வந்து இந்த சீசன்லயே அடிபட்டு போயிடும். சோ அதுதான் விஷயம். எல்லா பேரும் வந்து குட்டி கேக்குறீங்க. குட்டி வந்து இப்ப கிடைக்காது. இங்கன்ல எந்த ஒரு ஃபார்ம்லயுமே வந்து இந்த மாசம் வந்து முயல்களுக்கு உகந்த மாசமே கிடையாது. இந்த டயத்துல வந்து எங்களுக்குமே வந்து கையில உள்ள காசுலாம் கொஞ்சம் செலவாகும். ஏன் அப்படின்னா இதுங்களுக்கு நம்ம பிரீட் எடுக்க முடியல அப்படின்னாலுமே இதுங்களுக்கு தீவனம் எல்லாம் செலவு பண்ணும் இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து செலவு ஆகிட்டே தான் இருக்கும். கொஞ்சம் இந்த ஒரு 3 மாசம் வந்து கையை கடிச்சிக்கிட்டு தான் இருக்கும். அதனால இந்த டயத்துல வந்து நம்மள்ட்ட அடல்ட் கொஞ்சம் இருக்கு, நம்ம ஏற்கனவே எல்லாம் எடுத்து வச்சிருந்ததுனால. ஸோ அதனால நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க இல்லையா, அடல்ட் வேணும்ட்டு. போன வீடியோல வந்து நம்ம அடல்ட் இருக்குன்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தோம். ஒரு பாதி பேர் வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க எல்லா பேருமே. இன்னும் பாதி இருக்கு. வேணுன்றவங்க குயிக்கா வந்து எடுத்துக்கங்க. நம்ம லொகேஷன் வந்து திருச்சி. வேணுன்றவங்க நம்ம கால் பண்ணி, என்னோட நம்பர் வந்து டிஸ்பிளேயும் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க கால் பண்ணி வந்து வாங்கிட்டு போங்க. நம்ம லொகேஷன் வந்து திருச்சி. நேரடியாக தான் வந்து வாங்கிட்டு போகணும். நம்ம டிரான்ஸ்போர்ட் அனுப்பிச்சுட முடியாது. டிரான்ஸ்போர்ட் ஏன் அனுப்பிச்சுட முடியாது அப்படின்னா, இவ்வளவு தூரம் வந்து நம்ம எது கொடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து சேர்றப்ப ராபிட் உயிரோட வராது, மார்டாலிட்டி ஆனாலும் ஆயிரும். ஸோ அதனால தான் வந்து நம்ம வந்து கொடுத்துடுறது கிடையாது. அப்படியே யாரும் வேணும்னா கூட வந்து சேஃபா கார்ல தான் வந்து எடுத்துட்டு போறாங்க. நல்ல கார்ல ஏசி எல்லாம் போட்டு அப்படிதான் எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும். இங்கிட்டு கூண்டல் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சுங்க. ஆல்மோஸ்ட் வந்து எல்லா வேலையும் 95% முடிஞ்சிருச்சு. இன்னும் ஒரு 5% மட்டும் தான். ஆல்மோஸ்ட் எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. இப்ப ராபிட் உள்ள என்ன வேலை நடந்துட்டு இருக்குன்னு பாருங்களேன். இங்க பாருங்க, ஸ்டேஜ்ல இருக்குங்க. வாட்டர் கனெக்ஷனுக்கு இந்த பைப் லைன் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. ஆமா, டோர் கட் பண்ணிட்டு அது தனியா பெயிண்டிங் வேலை ஆகிட்டு இருக்குங்க. பாருங்க, இதெல்லாம் கதவு. அந்த கதவு கட் பண்ணி அந்த வேலை ஆகிட்டு இருக்கு. இங்கிட்ட வந்து வாட்டர் கனெக்ஷன் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள்ல அப்பப்ப பாத்துக்கிறது. டோருக்கு லாக் போடணும், அந்த லாக்கு தயார் பண்ணிட்டு இருக்கேன். இப்போதைக்கு ராபிட் அர்ஜென்டா போடணுன்றதுக்காண்டி இந்த கூண்டு மட்டும் ரெடி பண்ணி இங்க மட்டும் இப்ப போட்டுக்கிட்டு இருக்கேன். மீதி எந்த கூண்டுலயுமே வந்து ராபிட் போட ஆரம்பிக்கல. எல்லாமே பெட்டிங்க அப்படின்னா அப்படியே இருக்கும். இங்க எல்லாம் டோர் செட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி வாட்டர் கனெக்ஷனுக்கு அந்த பைப் லைன் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கு. கௌரி, அதுக்கு முன்னாடி இப்ப ராபிட் வந்து வெயில் காலத்துல எப்படி இருக்குன்னு ஒரு பார்வை அப்படியே காமிச்சிருக்கு கௌரி. பாருங்க எந்த அளவுக்கு ராபிட்லாம் இருக்குன்ட்டு. ஸோ நேத்தி கொஞ்சம் மழை பெஞ்சது. அதனால நேத்திக்கு இன்னைக்கும் இந்த அக்னி நட்சத்திரம் ஆரம்பிச்சோன்னா ஒரு 2 டேஸா கொஞ்சம் மழை பெய்யுது. கிளைமேட் கொஞ்சம் அப்படியே சேஞ்ச் ஆயிருக்கு, நல்லா இருக்கு. அதனால எல்லாம் கொஞ்சம் பாருங்க, இதுல வந்து ஒரு 5 குட்டி இருக்கும். ஏற்கனவே வந்து நமக்கே தெரியாம ஒரு சில ராபிட் வந்து ஜோடி சேர்ந்துருச்சு. அது வந்து குட்டி போட்டு நிறைய குட்டி இறந்துருச்சு வேற அந்த வெயில்ல. அதுல 1-2 பொழைச்சி வந்ததுல தப்பி வந்ததுங்க தான் இந்த மாதிரி குட்டிங்கலாம். இப்படியே போயிட்டீங்க அப்படின்னா வரிசை எங்க பாருங்க. எனக்கே பாக்குறதுக்கு வந்தா
எல்லா முயலுமே குட்டியோட அப்படியே பாக்ஸா எல்லாமே இருக்குங்க. இப்போ வந்து பாக்குறப்ப வெறும் முயல் மட்டும் தான் இருக்கா. சரி என்னடா பிரீடு போட்டுறதா தானே இருக்கும். அங்க பாருங்க எல்லாம் அப்படியே சொன்னேன்னு படுத்திருக்கும், பாக்குறதுக்கே ஒரு மாதிரி இருக்கும். இங்க பாருங்க ஒன்லி அடல்ட் செமி அடல்ட் இப்படிதான் இருக்கு எல்லாமே. ஆமா குட்டி எல்லாமே ரொம்ப போயிட்டீங்க rare. அப்படின்னா இந்த பாருங்கண்ணே இது எப்படி படுத்திருக்கு பாருங்க. என்னை விடுங்கப்பா, எனக்கு ஒரு மாதிரி டயர்டா இருக்கு அப்படின்ற மாதிரி பண்ற பாருங்க கதை. இங்க பாருங்க சாம படுத்திருக்கோம். இந்த மாதிரி தான் இருக்கும். ஏங்க இப்ப இந்த குட்டி எல்லாமே கொஞ்சம் பெருசா தானங்க இருக்கு. இதையும் பிரிச்சு அங்க போட்டுடலாம்ல. போடணுங்க. கூண்டு இன்னும் ரெடியா இல்ல நமக்கு. ஓரளவுக்கு தானே இப்ப கூண்டு ரெடி பண்ணிருக்கோம். இந்த ஒரு வாரத்துல ஃபுல்லா முடிச்சிட்டோம்னு வச்சுக்கவேன், அப்புறம் நம்ம எல்லாமே போட்டு அடைச்சுக்கலாம். அதையும் தாண்டி ஒரு சில முயல்லாம் குட்டி போட்டுருக்கோம். குட்டி மட்டும் ஒன்னொன்னுல இருக்கும். சரி ஓகே, அதை பாத்துக்கலாம், நம்ம யூஸ் காண்டி வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காண்டி வச்சிருக்கேன். மேஜரா இப்போதைக்கு நான் எதுவும் ஆர்டர் எதுவும் எடுக்கலங்க. குட்டிக்கு எதுவும் ஆர்டர் எடுக்கல. அடல்ட் மட்டும் இருக்கு. அடல்ட் வேணா நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா ஆக்சுவலா எப்பயுமே முன்னாடியே பேமெண்ட் கொஞ்சம் நாங்க அட்வான்ஸ் போட சொல்லிடுவோம். போட சொல்லிட்டு அதுக்கப்புறம் குட்டி நாங்க ரெடி பண்ணி ஒரு 3 மந்த் வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்க கொடுப்போம். ஆனா இந்த டைம் வந்து நாங்க அட்வான்ஸ் யார்ட்டுமே எதுவுமே வாங்கல. ஏன்னா நம்மளே குட்டி எடுக்கல, அதனால அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கோம். இங்க பாத்தீங்களா இந்த முயல் வந்து ஒரு 6 குட்டி போட்டிருக்குங்க. அதை மட்டும் காமிக்கிறேன் பாருங்க. அப்படியே வை, அப்படியே வை, அப்படியே பாத்துக்கலாம். தெரியுது. இது மட்டும் தான் வந்து கொஞ்சம் உருப்படியா இருக்கு. எதுவும் பெரிய அளவுக்கு பொழைக்கல. ஏன் அப்படின்னா வெயில், பயங்கர வெயில். இங்க இவ்வளவு தூரம் மேல வந்து செட்டு போட்டு அதுக்கு மேல இந்த தென்னைங்கீத்து போட்டு டெம்பரேச்சர் 39 வரைக்கும் காமிக்குது. ஆமா, பயங்கரமான ஹீட் தான். இங்க மட்டும் இல்ல, திருச்சி மட்டும் இல்ல, எல்லா இடத்தையும் வெயில் அதிகம். பட் பர்டிகுலரா திருச்சி வந்து வெயிலோட தாக்கம் அதிகமா இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு தான் கீத்தெல்லாம் போட்டிருக்கோம். இருந்தாலுமே வெயில் ஓவரா இருக்கப்ப இதெல்லாம் தாங்க மாட்டேங்குதுல. அதையும் தாண்டி அடிச்சுக்கிட்டு தான் இருக்கு. இங்க பாருங்க எல்லாமே வந்து அப்படியே போயிட்டீங்க அப்படின்னா எல்லாமே அப்படியே ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கு. பாத்தீங்கன்னாவே தெரியும். இந்த 3 மாசத்தை ஓட்டுறது வந்து கொஞ்சம் சேலஞ்சிங்கான விஷயம் தான். இங்க பாருங்க எல்லாமே என்ன பொறுத்தளவு என்னன்னா, நம்ம வந்து பெரிய முயல்கள், தாய் முயல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதை சேஃபா நம்ம பாத்துக்கிட்டா நம்ம போதும். குட்டிலாம் நம்ம வேணும்னா பொறுமையா எடுத்துக்கலாம். இப்போதைக்கு பெரிய முயலுங்களை நம்ம பத்திரமா நல்லபடியா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட கவனம் எல்லாம் அதுலதான் இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். குட்டி கேட்கறவங்களுக்கு தான் இந்த வீடியோ. குட்டி வந்து ஒரு 3 மாசம் 4 மாசத்துக்கு இருக்காது. இப்போதைக்கு அடல்ட் இருக்கு, வேணாங்க இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எடுத்துக்கலாம். என்னோட நம்பர் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன், டிஸ்பிளேலையும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு நாள் சந்திப்போம். பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.